வல்லாரை கீரை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, மிளகு வெடித்த பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் பொரிஞ்ச பிறகு வல்லாரை கீரையை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கீரையை நல்லா ஆயிலே வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கசப்பு தன்மை இல்லாமல் குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை நல்லா சுருண்டு வதங்கி இந்த மாதிரி வந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்து தேங்காவை ஒரு வதக்குனீங்கன்னா போதும். ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் வெண்ணெயை சேர்த்து தாளிச்சுக்கலாம். 1 பூண்டை தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வல்லாரை குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். பூண்டு வெங்காயம் வதங்கின பிறகு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து கத்திரிக்காவை நல்லா ஆயிலே வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வதங்கின பிறகு 1 தக்காளியை துண்டா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் முருங்கைக்காயையும் நல்லா ஆயிலே வதக்கி விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா பேஸ்ட்டாக ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வல்லாரை குழம்புக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் தவிர வேறு காய் சேர்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட் மாறுபடும். அதனால் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இல்லைன்னா வெறும் பூண்டு வெங்காயத்தை போட்டு கூட நீங்கள் வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதோட நம்ம வதக்கி வச்சிருந்த வல்லாரை பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மசாலாவை ஆயிலே வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாவை ஆயிலே வதக்கி அதில் உள்ள எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. வல்லாரை கீரை குழம்பு திக்காக தான் இருக்கணும். அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்தளவுக்கு திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பும் காரமும் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணும். அதுதான் உங்களுக்கு சரியான பக்குவம். திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா. சுவையான வல்லாரை கீரை குழம்பு ரெடி.